ஃபர்ஸ்ட் மேட்ச் அதில் வந்துட்டு சிஎஸ்கே கூட தோத்துட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் எப்பவுமே தோக்குறது மும்பை இந்தியன்ஸுக்கு வழக்கமான ஒன்று தான். 2012 அப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க. செகண்ட் மேட்ச் அதுலேயும் தோத்துட்டாங்க. தேர்ட் மேட்ச் கொல்கத்தா நைட் ரைடர்ஸில் ஒரு சூப்பரான வின் சொன்னாங்க. ஸோ அந்த ஒரு கான்ஃபிடன்ஸில் ஃபோர்த் மேட்ச் ஈஸியாக வின் பண்ணிடுவாங்க அப்படின்னு பார்த்தா அந்த மேட்ச்லேயும் சொதப்பல், அடுத்த மேட்ச்லேயும் சொதப்பல். ஸோ 5 மேட்ச்சுக்கு 4 மேட்ச் வந்து சொதப்பல், ஒரு மேட்ச் தான் வின் பண்ணியிருந்தாங்க. இந்த மேட்ச் கண்டிப்பாக வின் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன். அப்போ தான் பிளே ஆஃப் ரேஸில் வந்து இருக்க முடியும். இல்லைனா எல்லா மேட்சுமே அடுத்து வந்து வர்ற எல்லா மேட்சுமே வின் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு இக்கட்டான சூழலுக்கு மும்பை இந்தியன்ஸ் தள்ள போட்டுருவாங்க. அது வந்து ரொம்பவே வந்து அப்புறம் கால்குலேட்டர் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும். அதனால இந்த மேட்ச் வந்து ரொம்பவே முக்கியமானதாக பார்க்கப்படும். டாஸ் வின் பண்ணாங்க டெல்லி கேபிட்டல்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து பவுலிங் எடுத்தாங்க. அதுவே மும்பை இந்தியன்ஸ்க்கு வந்து ஒரு ஃபார்ச்சுனேட் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா டாஸ்ல வின் பண்ற ஹர்திக் பாண்டியா ஃபர்ஸ்ட் வந்து பேட்டிங் எடுக்காம ஃபர்ஸ்ட் பவுலிங்கே எடுத்துட்டு இருந்தாரு. ஏன் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுக்கணும் அப்படின்னு சொல்றேன்னா இந்த ஐபிஎல்ல எல்லா அணிகளும் கிட்டத்தட்ட வந்து ஸோ ரோஹித் சர்மா அண்ட் ரிக்கல்டன் இவங்க 2 பேரும் வந்து ஒரு அக்ரெசிவ் இன்டென்ட்டோட ஆரம்பிச்சாங்க. 47 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப். ரோஹித் சர்மா ரொம்ப சூப்பராகவே ஆரம்பிச்சாரு. ஒரு 6 ஒரு பவுண்டரின்னு சொல்லிட்டு மிச்சல் ஸ்டாக் ஓவரில் அந்த 2024 T20 வேர்ல்டு கப் செமிஃபைனல் ஞாபகப்படுத்துற மாதிரி சூப்பராக ஆடிட்டு இருந்தாரு. இருந்தாலும் பெப்ரஜ் நிகம்பால்ல எல்பிடபிள்யூ ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ரிக்கல்டன் அண்ட் சூரியகுமார் யாதவ் இவங்க 2 பேரும் சூப்பராக ஆடிட்டு இருந்தாங்க. ஸோ இவங்க 2 பேரும் வந்து கிட்டத்தட்ட 40-41 அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு அவுட் ஆயிட்டாங்க. திலக் வர்மா அண்ட் நமன்தீர் இவங்க 2 பேரும் வந்து மேட்ச் வந்து அப்படியே தூக்கி நிறுத்துறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஹர்திக் பாண்டியா முன்னாடியே வந்தாரு, வில் ஜாக்சன் வந்து பின்னாடி போட்டாங்க. ஹர்திக் பாண்டியா முன்னாடியே வந்துமே அவரால் வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுக்க முடியல, அவுட் ஆயிட்டாரு. திலக் வர்மா இவரை பத்தி சொல்லியே ஆகும். எல்லா மேட்ச்லயும் மனுஷன் உயிரை கொடுத்து ஆடுறான். ஆனா இவன் அடிச்சா ஜெயிக்க மாட்டாங்க, 50 அடிச்சா ஜெயிக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு மித் இருக்கு. ஏன்னா ஸ்டாட்ஸ் அந்த மாதிரி சொல்றதுனால அந்த மாதிரியான ஒரு மித் இருக்கு. அதை கண்டிப்பா உடச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி நான் பர்சனலா எதிர்பார்த்தேன். இவன் 50 அடிக்கணும், மும்பை இந்தியன்ஸ் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பர்சனலா எதிர்பார்த்தேன். அதுபடியே நடந்துச்சு. ஸோ சூப்பரா அடிச்சாரு, ஒரு செம்மையான இன்னிங்ஸ்ன்னு சொல்லலாம். அதுக்கேற்ற மாதிரி வந்து நமன்தீர் ஃபர்ஸ்ட் பால்லே 6. ஸோ சூப்பரான ஒரு ஆட்டம், 205 ரன்கள். பவுலிங்லன்னு பார்த்தீங்கன்னா குல்தீப் யாதவ் ஸோ சூப்பரான ஒரு டெலிவரி ரிக்கல்டனுக்கு போட்டாரு. ரிக்கல்டன் வந்து க்ளூலெஸ் அப்படின்னு தான் சொல்லணும். வந்து பிச்சா எங்கிட்டு வருது அப்படின்னு தெரியல, அந்த அளவுக்கு வந்து திகச்சு போயிருந்தாரு. ஸோ சூப்பரான டெலிவரி. அதே போல வந்து சூரியகுமார் யாதவுக்கும் ஒரு டெலிவரி, அவரும் வந்து 6 அடிக்க முற்பட்டார் இன்சைட் அவுட் ஷாட்ல, அவரும் வந்து அவுட். ஸோ 4 ஓவருக்கு 23 ரன் கொடுத்து 2 விக்கெட். அவர் தான் வந்து ஒரு பெர்ஃபார்மராக இருந்தாரு டெல்லி அணியோட பவுலிங்கை பொறுத்த வரைக்கும். ஸோ அடுத்து வந்து 206 ரன்கள். அவங்களுக்கு இருக்கிற பேட்டிங் லைனப்புக்கு வந்து 206 ரன்கள்ன்றது ஓரளவு அடிக்கக்கூடியது தான் அப்படிதான் நினைச்சிருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அபாயகரமான பேட்ஸ்மேன் வந்து அந்த டீம்ல இருக்கிறாங்க. சார் ஃபர்ஸ்ட் பால் தீபக் சகார் போடுறாரு, ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட், ஜேக் ஃப்ரெஷர் டக் அவுட். ஸோ அப்போவே மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் பால் விக்கெட் வந்துட்டாலே கான்ஃபிடன்ஸ் மிகப்பெரிய அளவுக்கு வந்துடும், அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அடுத்து வந்து செகண்ட் பால் யார் இறங்குனாங்க அப்படின்னா கருண் நாயர். ஸோ கருண் நாயர் பற்றி உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. டொமஸ்டிக்ல வந்து ரன் வேட்டைன்னு கூட சொல்லக்கூடாது, ரன் வெறியாட்டம் நடத்தியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ மிகப்பெரிய அளவு பாராட்டக்கூடிய வகையில சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு கருண் நாயர். அவரை இந்தியன் அணியில எடுத்திருக்கணும், சாம்பியன்ஸ் டிராஃபில ஒன் டே இன்டர்நேஷனல் டீம்ல அவர் எடுத்திருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு இம்பாக்டை கொடுத்திருந்தாரு கருண் நாயர். அவரை வந்து இன்னும் ஐபிஎல் டீம்ல எடுக்காம இருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க. அவரை வந்து இந்த வருஷம் டெல்லி கேபிட்டல்ஸ் எடுத்தாங்க. ஸோ அவருக்கு வந்து இந்த மேட்ச்ல வந்து ஆடும் லெவல்ல வாய்ப்பு கொடுக்கலையே அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அது வந்து மும்பை இந்தியன்ஸ் மேட்சுக்குன்னு சொல்லிட்டு கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. மனுஷன் பிரிச்சு மேய்ஞ்சிட்டார். அதுலயும் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு பவுண்டரி அடிச்சாரு, செகண்டா ஒரு பவுண்டரி, ஆஃப் சைட்ல ஒரு கட் தான் பண்ணாரு. அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம், அந்த ஷாட்டை வந்து திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டே இருக்கலாம், அந்த மாதிரியான ஒரு ஷாட். அவர் ஆடுறதை பார்க்கும்போது எனக்கு ஏதோ ஒரு சின்னதா சச்சின் டெண்டுல்கர் ஆடின மாதிரி அந்த ஒரு ஞாபகம் வந்துச்சு. அந்த காலை நகர்த்துறது, ஷாட் அடிக்கிறது, எல்லாமே வந்து கிட்டத்தட்ட எனக்கு சச்சின் டெண்டுல்கர் தான் ஞாபகப்படுச்சு. அந்த மாதிரியான ஒரு இன்னிங்ஸ். பும்ரா பால்ல வந்து லெக் சைட்ல ஒரு 6 சூப்பரா ஆடினாரு. அதுக்கப்புறம் இன்சைட் அவுட் ஷாட்டா வந்து ஃபீல்டர்ஸோட கவர் திசையில ஃபீல்டர்ஸ்க்கு மேல வந்து ஒரு பவுண்டரி அப்படின்னு சொல்லிட்டு நாலாபுரமும் வந்து சூப்பரா அடிச்சிட்டு இருந்தாரு. ஸ்பின்னர் போட்டாலும் அடிப்பேன், ஃபாஸ்ட் பாலிங் போட்டாலும் அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறியாட்டம் ஆடிட்டு இருந்தாரு அப்படின்னு தான் சொல்லணும். கண்டிப்பா இந்த மேட்ச் நான் வின் பண்ணி கொடுத்துட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியா ஆடின மாதிரியான ஒரு ஆட்டம். அந்த நேரத்துலதான் ஒரு பிரேக் த்ரூ கொடுத்தாரு மிச்சல் சாண்டன். எப்படி வந்து ரிக்கல்டனுக்கு வந்து ஒரு க்ளூலெஸ்ஸா இருந்தாரோ அதே மாதிரி வந்து கருண் நாயரே க்ளூலெஸ்ஸா இருந்தாங்க. அந்த மாதிரியான ஒரு டெலிவரி ஆஃப் ஸ்டம்ப் வந்து பேத்து எடுத்துருச்சு. ஸோ அப்பதான் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு ஓரளவு ஒரு நம்பிக்கை வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம அக்ஷர் பட்டேல் வந்தோடனே 2 பவுண்டரி அடிச்சு அவரும் வந்து ஒரு செம்ம இன்டென்ட்டை காமிச்சாரு.
அந்த நேரத்துல தான் ஒரு கரெக்டா வந்து பும்ராவை கொண்டு வந்தாங்க. பும்ராவை கொண்டு வந்து அவரோட விக்கெட்டையும் எடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்ட்னர்ஷிப்ல ஸ்டப்ஸ் அண்ட் கேஎல் ராகுல் இணைஞ்சாங்க. இவங்க 2 பேர் தான் ஆர்சிபி கூட சூப்பரான பார்ட்னர்ஷிப் போட்டு வின் பண்ணி கொடுத்தாங்க. நல்ல அனுபவம் வாய்ந்த வீரர்கள், நல்ல ஹிட்டர்ஸ். அதனால கண்டிப்பா இவங்க வந்து இந்த ரன் வந்து அவங்களுக்கு ஜுஜுபி ஸோ ஈஸி அடிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி தான் எல்லாம் எதிர்பார்த்தாங்க. இருந்தாலும் அந்த நேரத்தில் ஒரு பிரேக் த்ரூ வேணும். ஸோ இந்த நேரத்தில் தான் பவுலிங் சேஞ்ச் வந்து கரெக்டாக பண்ணணும். அதை பண்றதுக்கு ரோஹித் சர்மா ஃபீல்டில் இல்லை. அவர் வந்து இம்பாக்ட் பிளேயரா வெளியில போயிட்டாரு. கரண் சர்மா வந்தார். அந்த நேரத்தில் தான் 2வது ஓவர், ஃபர்ஸ்ட் ஓவர் கரண் சர்மா அடி வாங்கினாலும் 2வது ஓவரும் கரண் சர்மாவுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோஹித் சர்மா ஒரு இன்புட் கொடுத்தாரு. அதன்படியே கரண் சர்மா போட்டாரு. கரெக்டா விக்கெட் விழுந்தது. ஸோ 3rd பால்ல விக்கெட் விழுந்து ஸ்டப்ஸ் அவுட். ஸோ அப்போ வந்து மேட்ச் வந்து இன்னும் கொஞ்சம் டர்ன் ஆச்சு. கேஎல் ராகுல் மட்டும்தான் இருக்காரு. அவரை தூக்கிட்டாங்க அப்படின்னா அடுத்த அஷ்டோஷ் சர்மா. ஸோ மேக்ஸிமம் வந்து ஓவரில் வந்து க்ளோஸாக கொண்டு போய் ஜெயிச்சிடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு முடிவு. ஸோ அடுத்த ஓவர் கேஎல் ராகுல் அவரும் வந்து ஒரு லெக் ஸ்பின்ல ஸ்வீப் ஷாட் அடிக்க முற்பட்டு கரண் சர்மா கிட்டே கேட்ச் கொடுத்து அவுட் ஆயிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் அஷ்டோஷ் சர்மா அண்ட் விப்ரஜ் ரேன் இவங்க 2 பேரும் தான் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வந்து டெல்லி கேபிட்டல்ஸோட ஃபர்ஸ்ட் மேட்ச்ல நின்று அடிச்சு கொடுத்தாங்க. ஸோ அவங்களும் கொஞ்சம் அபாயகரமான பேட்ஸ்மேன் தான். அது ஒரு போல்ட்டு போட்டாரு. சூப்பராக போட்டு 3 ரன்கள் தான் கொடுத்தாரு. நல்லா கண்டெயின் பண்ணான்னு சொல்லலாம். 18வது ஓவர். அப்போ வந்து 3 ஓவர் இருக்கு. தீபக் சகாருக்கு ஒரு ஓவர் இருக்கு, போல்ட்டுக்கு ஒரு ஓவர் இருக்கு, பும்ராவுக்கு ஒரு ஓவர் இருக்கு. சரி, ஓகே, தீபக் சகாருக்கு தான் கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த நேரத்தில் மிச்சல் சாண்டருக்கு கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் பாலே 6. ஆஹா, கொடுத்தது தப்பா போச்சோ அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம். அடுத்த பால் 4. கண்டிப்பா தப்பா தான் போச்சு அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தோம். 3rd பால் வந்து அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப்ல ஒரு வைடு போட்டு சூப்பரா விக்கெட் எடுத்தாரு. ஸ்டம்ப் ஹிட் பண்ணாரு ரியான் ரிக்கல்டன். சூப்பரான கீப்பிங் ஒர்க்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து விப்ரஜ் லிங்கம் அவுட் ஆயிட்டதுக்கு அப்புறம் அஷ்டோஷ் சர்மா அவர் மட்டும் தான் இருக்கிறாரு. அவரை மட்டும் கண்டெயின் பண்ணா போதும். 19வது பும்ரா போட போறாரு. கண்டிப்பா கண்டெயின் பண்ணிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஈஸியா வந்து வின் நமக்கு கிடைச்சிடும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தாங்க. ஃபர்ஸ்ட் பால் மட்டும் பீட்டர் ஆச்சு. அடுத்த 2 பால் வந்து யாக்கரா ட்ரை பண்ணாரு. 2 பாலுமே பவுண்டரி. அப்பவே வந்து கிட்டத்தட்ட மேட்ச் ஒரு முடிவுக்கு வந்துருச்சோம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க. ஏன்னா அஷ்டோஷ் சர்மா அந்த அளவுக்கு ஒரு அதிரடியான சிக்ஸ் அடிக்கக்கூடிய வீரர். ஸோ 4th பால் செமையா போட்டாரு. கவர் திசையில 2 ரன் அடிக்கணும்னு முற்பட்டாங்க. ஸோ வில் ஜாக்ஸோட ஒரு கிளீன் த்ரோ. ரியான் ரிக்கல்டன் கரெக்டா அதை வந்து கேட்ச் பண்ணி ரன் அவுட். ஸோ அடுத்து வர்றாரு குல்தீப் யாதவ். அவரும் வந்து 2 ரன் அடிக்க ட்ரை பண்றாரு. ராஜ்பாவோட ஒரு கிளீன் த்ரோ. ரிக்கல்டன் ரன் அவுட். அடுத்து வந்து லாஸ்ட் பால் ரோஹித் சர்மா சிங்கிள் அடிக்க விடுறாரு. மிச்சல் சாண்டரோட ஒரு ரன் அவுட். ஸ்ட்ரெயிட் த்ரோ. மேட்ச் முடிஞ்சிருச்சு. 12 ரன்கள்ல மும்பை இந்தியன்ஸ் அணி வெற்றி பெற்றாங்க. ஸோ வந்து 200+ ரன்ஸ் வந்து அடிச்சு 15th டைமா வந்து அவங்க டிஃபெண்ட் பண்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து 200 ரன்ஸ் அடிச்சாலே மும்பை இந்தியன்ஸ் அணி டிஃபெண்ட் பண்ணிடுவாங்க அப்படின்ற ஒரு ரெக்கார்டை வந்து தொடர்ந்து வந்து பாதுகாத்துட்டு வராங்க. இவ்வளவு நாள் தோத்த மும்பை இந்தியன்ஸ் அணி நேற்று ஜெயிக்கிறதுக்கான காரணம் என்ன? ஸோ அணியோட கூட்டு முயற்சி. ஏன்னா நிறைய பேரோட அந்த ஒரு ஆலோசனையில எடுத்துக்கிட்டது. ஏன்னா போன மேட்ச் ஒரு சில மேட்சஸ்ல எல்லாம் வந்து ரோஹித் சர்மா அந்த ஆலோசனை கொடுக்க வருவாரு. அப்போ வந்து ஹார்திக் பாண்டியா அதை வந்து தவிர்த்துட்டு போவாரு. அந்த ஒரு தவறை வந்து இன்னைக்கு சரி செஞ்சாரு. ரோஹித் சர்மாவோட அந்த இன்புட்டை கேட்டு கரண் சர்மாவுக்கு அந்த ஓவர் கொடுத்ததுனால அந்த ஒரு பிரேக் த்ரூன்றது கிடைச்சது. அதனாலதான் மும்பை இந்தியன்ஸ் அணி வின் பண்ண முடிஞ்சுச்சு. ஸோ இந்த இடத்துலதான் மும்பை இந்தியன்ஸ் அணி இதை முக்கியமா பார்க்கணும். ஏன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வந்து பத்திரனாவை இம்பாக்ட் பிளேயரா வச்சு சிவம் துபே பத்திரனா அப்படின்ற மாதிரி யூஸ் பண்றாங்க. அந்த மாதிரி நீங்க வந்து போல்ட்டு ராஜ்பாவா அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ராஜ்பாவா ஒரு நல்ல ஒரு பேட்டரை வந்து பேட்டிங்ல வச்சுக்கிட்டு போல்ட்டை வந்து இம்பாக்ட் பிளேயரா யூஸ் பண்ணலாம். ஒரு 3 பிளேயர்ஸ் ஃபாரின் ஃபர்ஸ்ட் ஒரு 11ல வந்து 3 ஃபாரின் பிளேயர்ஸ் அப்படின்ற மாதிரி போகலாம். அது வந்து ஒரு நல்ல ஐடியாவா இருக்கும். ரோஹித் சர்மா ஃபுல் டைமும் வந்து ஃபீல்டிங்ல இருந்தாரு அப்படின்னா அவரோட இன்புட்ஸ் வந்து மிகப்பெரிய அளவுக்கு யூஸ் ஆகும். இந்த மாதிரியான ப்ரெஷர் சுச்சுவேஷன்ல அவரோட இன்புட், அவரோட ஃபீல்ட் செட் ஹார்திக் பாண்டியாவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு உதவும். அப்படி வந்து உதவுனாதான் மும்பை இந்தியன்ஸ் அணி மிகப்பெரிய அளவு வெற்றியை பெற முடியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு இன்புட் இல்லாதனாலதான் கிட்ட வந்து நிறைய மேட்ச் நம்ம தோத்தமோ அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். டோட்டலி ஒரு சாட்டிஸ்ஃபைடான பர்ஃபார்மன்ஸ் மும்பை கிட்ட இருந்து சூப்பரா ஆடிட்டு இருந்தாங்க. இதுதான் அந்த அணியோட அட்மாஸ்பியர் பார்க்கும்போது ஒரு கடப்பாறை டீம் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சது. அந்த அளவுக்கு மும்பையோட டீம் முகத்துல வந்து எல்லார் முகத்திலையும் புத்துணர்ச்சி. ஸோ மகிழ்ச்சி. ஹார்திக் பாண்டியாவுக்கு ஒரு மன நிம்மதி. ஸோ இது வந்து என்னன்னா ஒரு கூட்டு முயற்சினாலதான் கிடைக்கும். ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு ஈகோ பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து ஒரு கூட்டு முயற்சியில ஜெயிக்க முடியாது. ஸோ அந்த ஈகோவெல்லாம் விட்டு கொடுத்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயரோட இன்புட்டை கேட்டாங்க அப்படின்னா தான் ஜெயிக்க முடியும். ஏன்னா ரோஹித் சர்மா விராட் கோலியோட இன்புட்டை கேட்கிறாரு ஓடிஐ டீம்ல. ஸோ அந்த மாதிரி வந்து ரோஹித் சர்மாவோட இன்புட்டை ஹார்திக் பாண்டியா கேட்டு அதுக்கேற்ற மாதிரி செயல்பட்டாரு அப்படின்னா கண்டிப்பா மும்பை இந்தியன்ஸ் அணி பிளே ஆஃபுக்கு போறதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்கு. அடுத்தடுத்த மேட்சஸ்லயும் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. மேன் ஆஃப் த மேட்ச் கரண் சர்மா கொடுக்கப்பட்டது. ஏன்னா அவர் தான்
மிகப்பெரிய டர்னர் ஆஃப் த மேட்ச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணுங்க, இதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, கிரிக்கெட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.